இத்தனை நாள் நம்ம ஜெபிச்ச ஜெபம் எங்க போச்சு? எப்படி இப்படி ஒரு அநியாயத்தை ஆண்டவர் குடும்பத்தில் அனுமதிக்கலாம்? உலக மனுஷனுக்கு நடக்கலாம், தெய்வம் அல்லாதவைகளை தங்களுக்கு தெய்வமாக்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு நடக்கலாம். ஆனா ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறனா, ஜீவனுள்ள தெய்வத்தை நம்பி இருக்கிறனா, எனக்கு எப்படி இந்த அநியாயம் நடக்கலாம்? ஆண்டவர் என்னையா பண்ணாரு? ஆண்டவர் எப்படி இதை அனுமதிக்க முடியும்? இப்படி ஏராளமான கேள்விகள் வரலாம், சில வியாதிகள் வரலாம், சில சத்துருவினால் துரத்தப்படுகிற நிலை வரலாம், இழப்ப சந்திக்க வேண்டியதா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதாவது இந்த சினிமால சீரியல்ல தான், இந்த கற்பனை கதையில தான் என்ன இருக்கும், அநியாயம் நடந்த மாதிரி காட்டுவாங்க. இல்ல இல்ல, சிலருடைய ரியல் லைஃப்லையும், ரியல் லைஃப்ல இல்ல, ரியல் லைஃப்லையும் அநியாயங்கள் நடந்திருக்கு, அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, நீதி புரட்டப்பட்டிருக்கு, அநியாயத்தை சந்திக்க வேண்டியது இருந்திருக்கு, அநியாயத்தின் நிமித்தம் விலைக்கிரயம் செலுத்த வேண்டியது இருந்திருக்கு. அன்றுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது நம்மளுடைய ஒரு புலம்பல், நம்மளுடைய ஒரு ஆதங்கம். ஆனா இன்னொரு பக்கம் ஆண்டவருடைய பார்வையில் இதை நம்ம பார்க்கிறப்ப ஆண்டவர் எப்படி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உபாகமத்தின் புத்தகம் 32, கட்டாயம் நீங்க அந்த வசனத்தை எடுத்துடணும், நீங்க அந்த வசனத்தை கிளைம் பண்ணணும் ஆண்டவர்கிட்ட. 4வது வசனத்தை பார்த்தா அங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் கண்மலை, அவர் கிரிகை உத்தமமானது, அவர் வழிகளில் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர்.